எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக எஸ்ராவிடம் கேளுங்கள்ங்கிற இந்த புதிய நிகழ்ச்சியை தொடங்கியிருக்காங்க. அதனோட 2வது பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் இலக்கியத்துக்கு ஏன் இதுவரை நோபல் பரிசு கிடைக்கவில்லை? இலக்கியத்துக்காக வழங்கப்படுகிற மிகப்பெரிய விருது நோபல் பரிசு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிவிப்பு வெளியாகும் போது உலகமே இலக்கியத்தை பற்றி பேசுது, அந்த எழுத்தாளரை கொண்டாடுறாங்க. நான் ரவீந்திரநாத் தாகூரை தவிர இந்தியாவிலிருந்து வேறு யாருமே நோபல் பரிசு பெறல. தமிழ் மொழியிலிருந்து நோபலுக்கு யாராவது பரிந்துரை செய்யப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு கூட தெரியல. நான் நோபல் பரிசு பெறுவதற்கு தகுதியுள்ள படைப்புகள் தமிழ்ல நிறையவே இருக்கு. தமிழுடைய செவ்வி இலக்கியங்கள் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகள் நம்ம மொழியில இருக்கு. ஆனா ஏன் அந்த மாதிரியான ஒரு சர்வதேச அங்கீகாரம், நோபல் பரிசு போன்ற இலக்கியத்துக்கான உயரிய விருது தமிழுக்கு கிடைக்கல? முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் மொழியிலிருந்து வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்யறது குறைவா இருக்கு. நாம மொழிபெயர்ப்பு செய்யறோம், அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செய்யறோம், இந்திய மொழிகளுக்குள்ளாடி மொழிபெயர்ப்பு செய்யறோம். ஆனா இது மட்டும் இருந்தா ஒரு நோபல் கமிட்டியினுடைய கவனத்துக்கு செல்லாது. ஒரு படைப்பு நோபல் பரிசுக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை மொழிகள்ல மொழியாக்கம் செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வியப்பா இருக்கும். அது பிரெஞ்சில் வெளியே வந்திருக்கணும், ஸ்வீடிஷ்ல வந்திருக்கணும், ஜெர்மன்ல வந்திருக்கணும், ஸ்பானிஷ்ல வந்திருக்கணும். இப்படி 10க்கு மேற்பட்ட மொழிகள்ல அது வரும்போது தான் அதுக்கான கவனம் கிடைக்குது. இதெல்லாம் தவிர இந்த ஸ்வீடிஷ் அகாடமிங்கிறது யாரு, அவங்க எப்படி செயல்படுறாங்கிறத பத்தி நமக்கு அடிப்படை தகவல்களே கூட தெரியாது. நிறைய எழுத்தாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட புத்தகத்தை தாங்களே பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நோபல் பரிசுக்கு எந்த எழுத்தாளரும் தன்னோட புத்தகத்தை தானே பரிந்துரை செய்யவோ அனுப்பி வைக்கவோ முடியாது. அப்படி அதுக்கான நடைமுறைகளே இல்லை. இந்த நோபல் அப்படிங்கக்கூடிய விஞ்ஞானியினுடைய பெயரால தான், அவருடைய அறக்கட்டளையிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதியில தான் இந்த விருது அளிக்கப்படுது. ஸ்வீடன் மன்னரனுடைய ஆதரவு தான் இதுக்கு முக்கியமா இருக்கு. இந்த ஸ்வீடிஷ் அகாடமின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு தான் நோபல் பரிசை கொடுக்குது. இந்த அகாடமியில 18 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இவங்க நிரந்தரமான உறுப்பினர்கள். இந்த 18 நிரந்தரமான உறுப்பினர்கள்ல 12 பேருக்கு வயது 70க்கு மேல. அப்படின்னா 70, 80, 86, 88 இந்த வயதுல இருக்கவங்க தான் அந்த கமிட்டியில இருக்காங்க. அந்த கமிட்டியில இடம்பெற்றக்கூடிய இளைஞருக்கு வயது 56. அப்ப பாத்துக்கோங்க, அதுல யாரு எவ்வளவு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. இவர்கள் எல்லாமே 2 தலைமுறைக்கு முன்னாடி இலக்கியம் படித்தவர்கள், செவ்வி இலக்கியங்களை படித்தவர்கள், பேராசிரியர்களாக இருந்தவங்க இவங்க தான். அதனால அவங்களுக்கு சமகால இலக்கிய போக்குகளை பத்தியோ, இன்னைக்கு புதுசா எழுத வந்திருக்கக்கூடிய படைப்பாளிகளை பத்தியோ, இந்த எழுத்து முறையினுடைய சிறப்புகளை பத்தியோ தெரியாது. இதையும் தாண்டி அவர்களுக்கு முதன்மையாக ஸ்வீடிஷ் மொழி தான் தெரியும், பிரெஞ்சு தெரியும், கொஞ்சம் வேணா ஆங்கிலம் தெரியும். எல்லாரும் வேற மொழிகள் அறிந்தவர்கள் அல்ல. அப்படின்னா முதல்ல ஒரு புத்தகம் ஸ்வீடிஷ் மொழியில வந்திருக்குனால தான் அவர்களுடைய கவனத்துக்கே வரும். இந்த 18 பேர் இல்லாம புதிய உறுப்பினர்களை நியமிப்பாங்க. அப்படி புதிய உறுப்பினர்களை நியமிக்கும் போது அந்த நியமனத்தை மன்னர் அங்கீகரிக்க வேண்டியது அவசியம். இப்ப கூட பாருங்க, ஒரு விருதை ஸ்வீடன் மன்னர் தான் அந்த கமிட்டியை முடிவு பண்ணி அவரை அந்த கமிட்டியின் பேரால கொடுக்குறாங்கிறது வியப்பா இருக்கு. நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்றோம், ஜனநாயகம் தான் உலகம் பூரா இருக்குது. ஆனா மன்னரனுடைய விருப்பத்தின் பேரால, மன்னருக்கு உகந்த முறையில நடந்து கொள்ளக்கூடிய உறுப்பினர்கள் தான் இப்போவும் நோபல் கமிட்டிக்கு தேர்வு செய்யப்படுறாங்க. எப்படி இது தொடங்குது அப்படின்னா, ஒரு ஆண்டு முழுவதும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், முக்கியமான விமர்சகர்கள், எழுத்தாளர்கள்னு பலருக்கும் இந்த கமிட்டி பரிந்துரையை அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாங்க. அப்படி எழுதின கடிதங்கள்ல பெறப்படுகிற புத்தகங்கள் இருக்குல்ல, அதுல 200 எழுத்தாளர்களை முதல்ல ஆரம்ப நிலையில தேர்வு செய்யறாங்க. சர்வதேச அளவுல வெவ்வேறு மொழியில எழுதின 200 பேர்களை தேர்வு செய்யறாங்க. இந்த 200 பேர்கள்ல இருந்து ஒரு 20 பேர் கொண்ட ஒரு பட்டியலை அடுத்து உருவாக்குறாங்க. இந்த 20 பேர் கொண்ட பட்டியலில் இருந்து 10 பேர் கொண்ட பட்டியலை அடுத்த நிலையில உருவாக்குறாங்க. அந்த 10 பேர்ல இருந்து இறுதி 5 பேரை உருவாக்கி அதுல இருந்து ஒருத்தருக்கு தான் அந்த நோபல் பரிசு கிடைக்குது. கல்வி புலங்கள்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்களா இருக்கலாம், அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய இலக்கிய விமர்சகர்களா இருக்கிறாங்க. அவங்க தான் இதற்கு முக்கியமான காரணமா இருக்காங்க. அவர்களுடைய கவனத்துக்கு போய் அவர்கள் அதை விமர்சனம் பண்ணி பரிந்துரை பண்ணாதான் முடியும்.
ஆரம்ப காலத்துல எழுத்தாளர்களுடைய பரிந்துரைக்கு நோபல் பரிசுல ஒரு பெரிய இடம் இருந்தது. நிறைய எழுத்தாளர்களுக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம், முந்தைய ஆண்டுகள்ல நோபல் பரிசு வாங்கின அந்த எழுத்தாளர் பரிந்துரை செய்திருந்தார் இந்த எழுத்தாளரை அப்படின்னு. சில நேரங்கள்ல பிரெஞ்சு அகாடமி மாதிரியான அகாடமி இதுக்கு பரிந்துரை செய்து கொடுத்துருக்காங்க. 14 முறை பிரெஞ்சு நோபல் பரிசு வாங்கியிருக்குன்னா பாருங்க. ஆனா இந்த நோபல் கமிட்டியில இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து பிரதிநிதித்துவமே கிடையாது. ஆசியாவுக்கே பிரதிநிதித்துவம் கிடையாது. அந்த கமிட்டி உறுப்பினர்கள்ல ஒருவர் கூட ஆசியாவை சேர்ந்தவர் இல்லை. அப்படின்னா இந்த நாட்டினுடைய இலக்கியமோ பண்பாடோ வரலாறோ சமகால அரசியலோ சமூக பிரச்சனைகளோ அவர்களுக்கு எப்படி தெரியும்? செய்தித்தாள்ல அவங்க படிக்கிறதை தாண்டி வேற எதுவுமே தெரிஞ்சிருந்திருக்காது. முதல் நிலை தடையாக நான் நினைக்கிறது இதுதான். ஏன்னா அவர்களுக்கு ஆசியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நபரே இல்லாத போது இந்தியாவை, அதனுடைய பன்மைத்துவத்தை பிரதிபலிக்கிற இலக்கியத்தை எப்படி அவங்களுக்கு தெரியும்? ரெண்டாவது, நம்ம மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்தில் வெளியாகும் போது அது இந்தியாவில் வெளியாகுது. சர்வதேச அளவுல அந்த மொழிபெயர்ப்பு வெளியாகி அதுல இருந்து வேற வேற மொழிகளுக்கு போய் அந்த மொழிகள்ல இருந்து அந்த 200 பேருடைய பரிந்துரைக்கு போனாதான் அதுக்கப்புறம் நம்ம இறுதி பட்டியலுக்கு வருவோமா இல்லையான்னு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அந்த அக்டோபர் மாதத்துல இதனுடைய இறுதி பட்டியலை முடிவு செய்து வாக்கெடுப்பு நடத்தி உறுப்பினர்கள் 5 பேர்ல யார் யாருக்கு என்னென்ன புள்ளிகள் தர்றாங்கிற வாக்கெடுப்பு வழியாக தான் தேர்வு செய்யறாங்க. அக்டோபர் மாதமே அதனுடைய இறுதி தேர்வு நடந்தது. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட எழுத்தாளருக்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்குங்கிற தகவலை முன்னாடி சொல்ல மாட்டாங்க. பொது வெளியில் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கும் வரும். அநேகமாக அந்த அறிவிப்புக்கு 2 மணி நேரம் முன்னாடி அவருக்கு தொலைபேசியில சொல்றாங்க. இதுவரை நோபல் பரிசு கிடைத்த எல்லா எழுத்தாளர்களும் சொல்லக்கூடியது என்னன்னா, நான் வெளியில எங்கேயோ இருந்தேன், கடையில இருந்தேன், வாக்கிங் போயிட்டு இருந்தேன், ஒரு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு தொலைபேசியில அழைத்து சொன்னாங்க, என்னால நம்பவே முடியல, எனக்கு தான் கிடைச்சிருக்கான். அதுதான் நடைமுறை. முன்கூட்டி சொல்லி ஒப்புதல் பெற மாட்டாங்க. அப்படி இவ்வளவு தடைகளை தாண்டி இவ்வளவு பரிந்துரைகளின் வழியாக ஒருவருக்கு நோபல் பரிசு கிடைத்தால் கூட அதை வேண்டாம்னு சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சார்த்தர் வேணாம்னு சொன்னாரு. நிறைய பேருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்குது. ஆனால் அவர்கள் இலக்கியத்தினுடைய முக்கியமான இலக்கியவாதிகள் இல்லை அப்படின்னு மக்கள் அவர்களை புறக்கணிச்சுட்டாங்க அல்லது கவனிக்காம போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நோபல் பரிசு பெற்றதுனால அவர் சர்வதேச அளவில் மிகப்பெரிய படைப்பாளி ஆயிடுவாரா அப்படின்னா, ஊடகங்கள் கொண்டாடும், வருவாய் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்குமே தவிர இலக்கிய வானில் நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்திய மதிப்பில் 7 கோடி ரூபாய் நோபல் பரிசுக்கு அளிக்கப்படுது. நோபல் பரிசனுடைய தொகையாக அளிக்கப்படுது. நான் அறிந்தவரை இதுதான் இலக்கியத்துக்கு வழங்கப்படுகிற மிகப்பெரிய தொகை. இந்த 7 கோடி ரூபாய் பரிசு பெறக்கூடிய அந்த நிகழ்வு ஸ்வீடன் மன்னர் முன்னாடியே தான் நடக்கும். எப்படி நடந்து கொள்ளணும், அங்க எப்படி விருதை வாங்கணும், எப்படி உரையாற்றணுங்கிறதுக்கு எல்லாமே முன்னாடியே உங்களுக்கு ஒத்திகை நடத்துவாங்க. அதை பத்தி கதை எழுதப்பட்டிருக்கு, அதை பத்தி திரைப்படங்கள் வெளியா இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த இலக்கியவாதியை, அந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்ற இலக்கியவாதியை அழைத்து வருவதற்கு ஒரு கதவு இருக்கு. அந்த கதவின் வழியாக தான் அழைத்து வருவாங்க. அந்த கதவு இலக்கியவாதி வருவதற்காக மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அறையினுடைய கதவு அது. அவருக்கு தான் அதை திறக்கிறாங்க. ஆண்டின் ஒரு முறை தான் அதை திறக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேனே விட அங்க போனதில்லை. வேடிக்கையான ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். ஒரு தமிழ் படைப்பாளி ஒருவர் இங்க இருந்து ஸ்வீடனுக்கு சுற்றுலா போகும்போது அந்த அரங்கத்துக்கு போய் இங்கே நான் பரிசு பெறுவேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்தாருன்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. அது நிஜமானு தெரியாது. ஏன்னா நோபல் பரிசை பத்தி நிறைய கதைகள் இருக்கிறது போல இதுவும் ஒரு கதையா கூட இருக்கலாம். ஆனா நோபல் பரிசு வாங்கின எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சந்தோஷத்தை யாரிடம் பகிர்ந்து கொள்வதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த தகவல் எனக்கு தெரிய வந்த உடனே இதை யாருக்கு உடனே சொல்றதுன்னு. ஏன்னா என் பட்டியலில் இருந்த, என் தொலைபேசியில இருந்த எனக்கு நெருக்கமான பலரும் எழுத்தாளர்கள் தான். அவர்கள்ட்ட போய் எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, எனக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியல. இதுதான் எழுத்தாளனுடைய சங்கடம் அப்படின்னாங்க. உண்மை அதுதான். உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் முதல்ல யாருக்கு தெரிவிக்க போறீங்க? அந்த சந்தோஷம் எப்படியெல்லாம் வெவ்வேறு உங்களோட அன்பானவர்களுக்கு போய் சேர போறது இந்த பணம் தருகிற மகிழ்ச்சியோட முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நோபல் பரிசுக்கு இவ்வளவு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கு. ஒரு தமிழ் படைப்பு ஆங்கிலத்துல வெளியாகி, பிரெஞ்சுல வெளியாகி, ஸ்வீடிஷ்ல வெளியாகி, ஸ்வீடிஷ் அகாடமியினுடைய கவனத்தை பெற்று அதுக்கப்புறம் அது 200 புத்தகங்களுக்குள்ள 20 புத்தகங்களுக்குள்ள இறுதி பட்டியலுக்கு சர்வதேச அளவுல
எழுத்தாளர்கள், அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்டால் கிடைக்கும். கிடைக்கும் அப்படிங்கிறது நீண்ட நாள் காத்திருப்பு, கனவு. நானும் அதை நம்புறேன். நிச்சயமாக ஒரு நாள் தமிழ் படைப்புலகத்திற்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். புத்தனாவது சுலபம், தனிமையின் வீட்டிற்கு 100 ஜன்னல்கள் என்று கதைகளுக்கு அழகான தலைப்பு வைக்கிறீர்களே, அது எப்படி? சிறுகதைகளுக்கு தலைப்பு வைக்கிறதுங்கிறது ஒரு உண்மையிலே தனி கலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கதை எழுதுற அளவுக்கு சவாலானது கதைக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறது. நிறைய நேரங்களில் சோம்பேறித்தனத்தால் அதில் வரக்கூடிய கதாபாத்திரத்தோட பேரையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வையோ அல்லது அவர்களுக்கு பிடித்தமான யாரோ ஒருவர் வைத்திருந்த சிறுகதையினுடைய தலைப்பு போலவோ வைத்திடறாங்க. அது கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு இளம் படைப்பாளிக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்கள் சிறுகதை எழுதுறதுக்கு ஒரு 2 நாள் அல்லது ஒரு வாரம் செலவிட்டீங்கன்னா அதே கால அளவை நீங்கள் அதுக்கு தலைப்பு வைக்கிறதுக்கும் தேர்வு பண்ணுங்க, காத்திருங்க. இன்னும் சொல்லப்போனால் தலைப்பை வைத்து அந்த தலைப்பை கதைக்கு பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களே சொல்லி பாருங்க. ஏன்னா நான் ஒரு கதைக்கு தலைப்பு வைப்பதற்காக அந்த கதையை திரும்ப 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 எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணும் போதே மனதில் ஒரு சொல் வரும். அந்த சொல்லிலிருந்து ஒரு தலைப்பை உருவாக்குவேன். சில நேரம் அது ஒரு கவித்துவமான தலைப்பாக இருக்கும், சில நேரம் நேரடியான தலைப்பாக இருக்கும். ஆனால் அந்த தலைப்புங்கிறது ஒருவரை கதையை நோக்கி முதல்ல உள்ள அழைக்கக்கூடிய குரல். நல்ல ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா, அந்த தலைப்பே போதும் ஒருவரை சிறுகதையை வாசிக்கிறதுக்கான தூண்டுதலை உருவாக்கிடும். அப்புறம் கதையை படித்து முடித்த பின்னாடி அவர் அந்த தலைப்பை திரும்ப யோசிச்சு பார்ப்பார், இது எப்படி இந்த கதைக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு. அப்படி பொருத்தமா இருக்குன்னு அவர் உணர்ந்தாருன்னா அவர் நினைப்பார், எவ்வளவு அழகான தலைப்பை வைத்திருக்கிறார். கதை பாராட்டப்படுவதுங்கிறது ஒரு அளவு. இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, கதையினுடைய தலைப்பே பாராட்டப்படணும். ஏன்னா கெப்ரியல் கார்சியா மார்க்வேஸினுடைய சிறுகதைகளை தலைப்பை பாருங்க, எவ்வளவு அழகான தலைப்புகளை அவர் வைத்திருக்கிறார். போர்கஸினுடைய சிறுகதை தலைப்புகளை பாருங்க. தமிழ்லேயே நிறைய பழைய எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளில் பார்த்தீங்கன்னா சிறுகதையை கச்சிதமாகவும் எழுதியிருப்பாங்க, நல்ல தலைப்போடையும் எழுதியிருப்பாங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குன்னா அந்த தலைப்பே ஒரு கதையை சொல்லுது இல்லையா. மகா மசானம்னு ஒரு தலைப்பை புதுமைப்பித்தன் வைக்கிறாருன்னா அதுவே ஒரு கதையை சொல்லுது. பரதேசி வந்தான் அப்படின்னு ஜானகிராமன் தலைப்பு வச்சாருன்னா அதுலேயே சொல்லுது. காலமும் குழந்தைகளும் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சாங்கன்னா அந்த தலைப்பை பார்த்த உடனே என்னன்னு படிக்க தோணுது. அப்படி தமிழில் முன்னோடியான சிறுகதை ஆசிரியர்கள் நல்ல தலைப்புகளை வைத்திருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறுகதை எழுதும் போது அந்த சிறுகதையை கவனத்தோடையும் அதனுடைய அதுக்கான ஒரு முனைப்போடையும் தொடர்ந்து நீங்கள் அதில் ஈடுபட்டீங்கன்னா, நல்ல மொழி வளத்தோடு எழுதினீங்கன்னா, நல்ல கற்பனையோட அதை கச்சிதமாக உருவாக்குனீங்கன்னா அந்த கதை இப்போ பாராட்டப்படுவது மட்டும் இல்லை, எப்பவும் கொண்டாடப்படக்கூடிய கதையாக இருக்கும். ஏன்னா தமிழில் சிறந்த கதைகளை நம்ம தேர்வு செய்யும் போது அது வெளியாகி 40-50 ஆண்டுகளுக்கு அப்புறமும் இன்று வாசிக்கப்படும் போதும் அது அப்படியே புதுசாக இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கதையினுடைய தலைப்பு, கதையினுடைய கரு, அது எழுதப்பட்ட விதம் எல்லாம் தாண்டி அந்த எழுத்தாளருடைய ஆளுமை. இந்த ஆளுமையினுடைய அடையாளமாக தான் நான் சிறுகதையினுடைய தலைப்பை பார்க்குறேன். நான் அதுக்கு மெனக்கிடுவேன். அப்படி செய்யுங்கன்னு உங்களுக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். சமீபத்தில் ராஜஸ்தானின் ரணக்பூர் சென்றிருந்தேன். இங்கே சிற்ப வேலைப்பாடுகள் அற்புதமாக இருந்தன. நீங்கள் போயிருக்கிறீர்களா? ராஜஸ்தானில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்கு. நீங்கள் ஜெய்சால்மார்லேருந்து ஜெய்ப்பூர் வரைக்கும் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா அவ்வளவு கலை அழகுமிக்க பெரிய கோட்டைகள்லேருந்து சிற்ப வேலைப்பாடுலேருந்து நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக ராஜஸ்தானே சுற்றுலாவுக்கான நிறைய வரலாற்று சின்னங்கள் கொண்ட ஒரு முக்கியமான மாநிலம் அது. நான் நிறையவே ராஜஸ்தானில் சுற்றி அலைஞ்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இந்த ரணக்பூர் போயிருக்கிறேன். இது ஒரு முக்கியமான சமண மதத்தினுடைய கோவில் இருக்கக்கூடிய இடம். அது இந்தியா பூராமே சமண கோவில்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலும் கூட புகழ்பெற்ற சமண ஆலயங்கள் இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய சமண கோவில்கள் இருக்கிறத பார்க்கலாம். இந்தியாவிலே நிறையா இருக்குது. இந்த ரணக்பூரில் என்ன அப்படின்னா, இது ஒரு பளிங்கு சிற்பங்கள் கொண்ட ஒரு கோவில். இவ்வளோ அழகான பளிங்கு சிற்பங்களை நீங்கள் வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வேலைப்பாடை யோசிக்கும் போது எவ்வளோ தேர்ந்த கலைஞர்கள் நம்மகிட்ட இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வியப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த ரணக்பூர் கோவிலுக்குள்ளாடி போனீங்கன்னா இங்கே நேரடியான சூரிய வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரியான அந்த துவாரங்களை வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த நேச்சுரல் லைட்டில் அந்த சிற்பங்களை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். மாலை நேரம் மின்சார விளக்கு கிடையாதுங்கிறதுனால மாலை நேரத்தோடைய அந்த கோவிலை மூடிடுவாங்க, வெளியில் போக வேண்டியிருக்கும். நம்ம ஒரு நாள் முழுவதும் நீங்கள் ரணக்பூரை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு சிற்பத்திலையும் நீங்கள்
இப்ப கற்பக விருட்சம் அப்படின்னு ஒரு சிற்பம் இருக்கு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளவு வேலைப்பாடு பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ஒரு பணிகளை எப்படி செஞ்சாங்க அப்படின்னு. இது வந்து அங்க இருந்த ஒரு மந்திரி தான் அந்த கோவிலை உருவாக்கியிருக்காரு. பெரிய மன்னர்களால கட்டப்பட்ட ஆலயம் இல்லை. அவருடைய உருவத்தை சின்னதா ஒரு விரல் அளவுல ஒரு தூண்ல செதுக்கி இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் முழுக்க ரணக்பூரனுடைய இதை பார்த்தேன். குறிப்பா 1000 தலை உள்ள நாகம் வந்து அந்த பசுபதிநாதரோட இருக்கக்கூடிய சிற்பத்தை பார்த்தேன். என்ன அழகு அது! நீங்க அங்க கோவிலினுடைய படி ஏறி உள்ள போக போக ஒரு கனவு உலகத்துக்குள்ளாடி போற மாதிரி தான் உணர்வீங்க. ஒவ்வொரு சிறு கல்லுலையும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேலைப்பாடுகள்ங்கிறது அவ்வளவு நேர்த்தியானது. அந்த காலத்துல இதை கட்டுவதற்காக 1 கோடி ரூபாய் செலவழித்தாங்கன்னு சொல்றாங்க. அது நிஜம்தானான்னு தெரியாது. ஆனால் அங்க நம்மள சுற்றுலாவுக்கு வரக்கூடியவர்களை வழிகாட்டுவாங்க இல்லையா, அப்படி ஒரு வழிகாட்டி சொன்ன தகவல் அது. நான் வரலாற்றுல படிக்கும் போது இது மாதிரியான சமண கோவில்கள் ராஜஸ்தான்ல நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்க முடியுது. அடுத்த முறை நீங்க போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. இதனுடைய கலை அழகிற்காக இது சர்வதேச அளவுல இதை பார்க்கறதுக்கு பயணிகள் வர்றாங்க, பார்க்கறாங்க. இந்தியாவில் இருக்கும்போது நீங்க கட்டாயம் உங்க வாழ்நாள்ல பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கலை கூடமாகத்தான் நான் ரணக்பூரை சொல்லுவேன். ரணக்பூருக்கு போறதுக்கு வந்து நீங்க ஜெய்ப்பூர்ல இருந்து போகலாம். ஒரு நாங்க வந்து ஒரு கார்ல பயணம் செய்தோம். அந்த பயண வழியே அவ்வளவு அழகா இருக்கும். சின்ன சின்ன ஊர்களை கடந்து போகக்கூடிய ரொம்ப ஒரு பெரிய நகரம் அல்ல, அது ஒரு சின்ன ஊர். அந்த சின்ன ஊர்ல கோவில், அங்கேயே உணவு கொடுக்குறாங்க. அவ்வளோ சுவையான ஒரு உணவு கொடுக்கக்கூடிய உணவுக்கான ஒரு தனி அரங்கமே அங்க இருக்கு. அமைதியான ஒரு சூழல். நாங்க போகும்போது அவ்வளோ அமைதியான அந்த காலை பொழுதுல இருந்தது. ஒரு நாள் முழுக்க பார்த்துட்டோம். மாலையில அங்கிருந்து கிளம்பும் போது எங்களால விடைபெற முடியல. இருந்து 1 நாள் 2 நாள் தங்கி இருந்து பார்க்கலாமேங்கிற அளவுக்கு அந்த சிற்பங்கள் நம்மளை ஈர்க்குது. நீங்களும் போய் ரணக்பூரை பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். பெருநகரங்களின் இரவு வாழ்க்கைக்கும் கிராமங்களின் இரவு வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி சொல்லுங்கள். உங்கள் நினைவில் உள்ள மறக்க முடியாத இரவு எது? இரவு எனக்கு ரொம்ப பிடித்தமானது. நிறைய நாட்கள் என்னுடைய இளமையில இரவு முழுக்க சுற்றி அலைந்து விடிகாலையில தான் உறங்க சென்றிருக்கிறேன். எழுத தொடங்கின காலகட்டத்திலேயே வந்து இரவுல தான் எழுதுவேன். அதுவும் 2-3 மணி வரைக்கும் இரவுல எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எங்காவது தேநீர் கடைகள் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நடந்து போய் தேடி பார்த்து தேநீரை அருந்திட்டு விடிகாலையில வந்து தூங்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருந்தது. அதனால இரவை நான் நன்கு அறிவேன். இரவினுடைய அந்த மடிப்புகளுக்குள்ளாடி சுற்றி தெரிஞ்சிருக்கிறேன். பயணத்துல நிறைய ஊர்கள்ல நிறைய இடங்கள்ல இரவை கழிச்சிருக்கிறேன். பேருந்து நிலையத்துல, ரயில் நிலையத்துல, விமான நிலையத்துல. என்னுடைய இரவை கழித்த இடங்கள் எல்லாமே வினோதமானது. கிராமத்திலிருந்து வந்தவங்கிற முறையில கிராமத்தினுடைய இரவுக்கும் இந்த பெரிய நகரத்தினுடைய இரவுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிராமம் அடங்கிடும், ஓசை அடங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமா இரவு வந்து கவிய தொடங்கின பின்னாடி ஒரு 7-8 மணிக்கு ஓசை அடங்க தொடங்கி 10 மணி அளவுல பாத்தீங்கன்னா முழு கிராமமும் ஒரு உறக்கத்துக்கு போயிடும். யாரோ ஒருவர் வந்து மில்லில் வேலை பார்க்குறவரா இருந்தால் அவர் சைக்கிளில் வர்ற ஓசை கேட்கும். எங்கேயோ ஒருவர் நோயாளி ஒருவர் வந்து இருமுறை சத்தம், அல்லது மாடுகள் நடக்கிற சத்தம், அல்லது யாரோ ஒருவர் வந்து ஏதாவது ஒரு அவசர காரியமா போறதை தாண்டி கிராமத்தினுடைய முழுமையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஓசை அடங்கிய உலகமா இருக்கும். முழுமையான உறக்கத்துக்குள்ளாடி ஒரு கிராமம் போறதையும் அது 3-3:30 மணிக்கெல்லாம் விழித்து கொள்ளும். 3:30 மணிலேருந்து தொடங்கி 6 மணிக்கு முன்னாடியே பெரும்பான்மையான பணிகள் தொடங்கிடும். விவசாய வேலைக்கு போயிடுவாங்க, மல்லிகைப்பூ பறிக்கிறவங்க பறிக்க போயிடுவாங்க, மாடுகள் எல்லாமே தயாராகிடும், ஆடுகளை ஓட்டிட்டு போறவங்க ஓட்டிட்டு போக ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு அது விடிகாலையை வந்து நாம பார்க்கிற 6 மணி இல்லை 3:30-4 மணிக்கே தொடங்கிடும். அதனால அந்த இரவு இருக்கு இல்லையா, அந்த இரவு அவ்வளவு ஆழ்ந்த ஒரு இரவு, அமைதியான இரவு. இன்னும் சொல்ல போனால் ரகசியங்கள் நிறைந்த ஒரு இரவு அது. அந்த இரவுல பெரிய அச்சமெல்லாம் இல்லை. சிறு வயதுல இரவை கண்டு நாங்கள் இவ்வளவு பயப்படலை. ஆனால் நகரத்துக்கு வந்த பிறகு, நகரத்தினுடைய இரவுகளை கழித்த போதுதான் தெரியுது நகரம் உறங்குவதே இல்லை. நகரம் வந்து ஓய்வெடுக்கதே தவிர உறங்கலை. நகரினுடைய இரவு முழுமையான ஓசை அடங்கிய இரவாக ஒருபோதும் இருப்பதே இல்லை. எப்பவும் வாகனங்கள் போய்கிட்டே இருக்கு, எப்பவும் கடைகள் இருக்கு, எப்பவும் யாரோ ஒருவர் வேலை செய்து கொண்டே இருக்காரு. இரவுலையும் பணி நடக்கக்கூடிய அலுவலகங்கள் இருக்கு, இரவுலையும் பேருந்துகள் போகுது. ஏதோ ஒரு இயக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா கிராமத்தை போல ஒரு நகரம் உறங்குவது இல்லை, ஆழ்ந்த நித்திரை கொள்வதில்லை.
இரவினுடைய நிறைய மடிப்புகளுக்கு வந்து நகரத்துக்குள்ளாடி வேறையா இருக்கு, கிராமத்துல வேற இருக்கு. இப்போ ஒரு கிராமத்திலிருந்து வந்தவருக்கு இரவு என்பது ஆழ்ந்த தூக்கத்துக்கு செல்லாத ஒரு இடமா இருக்கும். ஆனால் வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு எல்லாமே எளிதாயிரும். அதனால இங்க இரவு எப்படி இருக்கு? இரவு வாழ்க்கை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. கிராமத்துல இரவு வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லை. இங்க இரவு வாழ்க்கை இருக்கு. எப்படி இருக்குன்னா, குடிக்கிறதுக்காக போறாங்க, சூதாடுவதற்கு போறாங்க, வெளியில பயணம் செய்யறாங்க. 2 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக பெரிய கூட்டமே கடற்கரை பக்கத்துல இருக்குது. இன்னும் சொல்ல போனா இரவுல எல்லா உணவும் இப்ப கிடைக்குது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு பயணத்துல இருந்து திரும்பி வந்தேன் அப்படின்னா சாப்பிடுவதற்கு 1-2 உணவகங்களை தவிர எதுவுமே இருக்காது. இப்ப அப்படி இல்லை. நீங்க எந்த இரவுலையும் எந்த உணவையும் சாப்பிடலாம். அவ்வளவு உணவகங்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு வீதியில போனீங்கன்னா ஏதோ ஒரு 1-2 ஆட்களை முன்னாடி பார்க்கலாம் இரவுல. இப்ப அப்படி இல்லை. இளைஞர்கள் நிறைய பேரு இரவு 1 மணி 2 மணிக்கு பைக்ல வர்றாங்க போறாங்க, தெருமுனையில நின்று பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இரவு என்பது வேற. இரவை நீங்க சந்திக்கிற இடம் தான் இரவுக்கு அழகு கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இரவை எங்கெல்லாம் பார்த்திருக்கிறேன் இப்ப யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா, படகுல கடலுக்குள்ளாடி போய் நின்று கடலினுடைய ஒரு மத்தியில ஒரு படகுல நான் இரவை கழித்திருக்கிறேன். கடலில் இருந்து பார்க்கிற இரவுங்கிறது வேற. அவ்வளவு நட்சத்திரங்கள் நெருங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய கை தொடுகிற தூரத்துல இருக்கிற வானம், நட்சத்திரங்கள் இருக்கிற கடலுக்குள்ளாடி பார்த்த இரவு தரையிலிருந்து பார்த்தது போல இல்லை, முற்றிலும் வேறு. மலை உச்சியிலிருந்து இரவை பார்த்திருக்கேன். அதுலயும் கூட வந்து எப்படின்னா, இங்க இல்லை, எல்லைப்புற இந்தியாவினுடைய எல்லைப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மலை உச்சிகள்ல போய் அங்கே இரவை நான் கழித்திருக்கிறேன். அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரவு, அந்த இரவனுடைய வாசம், அதனுடைய அடர்த்தியே வேற. நேபாளில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில போய் இருக்கும்போது நீங்க ஒரு மடாலயத்தில் இருந்து பார்க்கக்கூடிய இரவுங்கிறது முற்றிலும் வேறான ஒரு இரவு. அதே போல கடற்கரையில பார்த்த இரவு, சிறு நகரங்கள்ல பார்த்த இரவு, பயணத்துல ரயில்ல பார்த்த இரவு என்று வேறு வேறு இரவுகள்ல பயணிக்க ஒரே உணர்வு தான் அப்படின்னு அதை சொல்ல முடியாது. ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு இசையை போலதான் நான் உணர்றேன். அந்த இசை எப்படி இருக்கு அப்படின்னா, வேற வேற இசை கேட்கும் போது மனம் எவ்வளவெல்லாம் மகிழ்ச்சி கொள்ளுதோ அப்படிதான் இந்த வேற வேற இரவினுடைய சுகந்தத்தை, அதனுடைய நறுமணத்தை நுகரும் போது அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு உணர்வு எழுச்சி உருவாகத்தான் செய்யுது. மறக்க முடியாத சில இரவுகள் இருக்கு. ஒரு புத்தாண்டின் போது நான் ரயில்ல போயிட்டு இருந்தேன். அந்த ரயில் வந்து இங்க இருந்து ஒரிசாக்கு போயிட்டு இருந்த ரயில். அந்த ரயில் பயணத்தின் நடுவில் புத்தாண்டு தொடங்கியது. ஒரு ரயில்ல நீங்க புத்தாண்டை கொண்டாடும் போது ரயில் போயிட்டே இருக்கு, ரயில் பயணிகளுக்கு எல்லாருக்கும் கொண்டாடணுங்கிற மனநிலையும் இருக்கு. ஆனா அது ஒரு வீட்டுல அறையில அல்லது வந்து ஒரு கிளப்ல கொண்டாடுற புத்தாண்டு போல இருக்காது இல்லையா? அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ரயில் பெட்டியிலேயே எங்க கூட வந்த பயணிகள், பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்த இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கேக் கொண்டு வந்து கேக் கட் பண்ணி ரயிலுக்குள்ளாடியே ஒரு புத்தாண்டை கொண்டாடணும். ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டோம். ஒரு புத்தாண்டு வந்து ரயில்ல தொடங்குறதும், ரயில்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்றதும், அப்படியே அந்த வேகமான அந்த இரவிற்கு வெளியில அங்கங்க கடந்து போகிற இடங்கள்ல எல்லாம் வெளிச்சத்தை பார்க்கிறோம். எங்கேயோ தூரத்துல வந்து வான வேடிக்கைகள் போடப்படுறதை பார்க்கிறோம். எல்லாரும் ஒருவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. திடீர்னு அந்த ஒரு ரயில் என்பது எங்களுடைய புத்தாண்டிற்கான ஒரு சிறப்பு ரயிலா மாறியது. அந்த இரவை இப்ப நினைச்சா மறக்கவே முடியல. அவ்வளவு அழகான அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்குது. உண்மையிலே இரவு கற்றுத்தருது. ஒரு நாளெல்லாம் நம்முடைய கனவுகளை துரத்தி போறோமே, அந்த கனவுகள்ல சிலதான் நடக்குது, நிறைய உதிர்ந்துருது. பரவாயில்ல, ஓய்வெடு, புதிய கனவுகளை உனக்கு தர்றேன் அப்படின்னு ஒவ்வொரு இரவும் புதிய கனவுகளை நமக்கு தருது. இந்த கனவு தான் மறுநாளினுடைய மகிழ்ச்சியாக, மறுநாளினுடைய வாழ்க்கையாக, மறுநாள் வாழ்க்கையினுடைய வேகமாக இருக்கு. இரவை அனுபவிங்க, கொண்டாடுங்க நண்பர்களே. திரைக்கதை எழுதுவதற்கு சிட்ஃபீல்ட் படிக்க வேண்டுமா? நீங்க யார் திரைக்கதை எழுத ஆரம்பித்தாலும் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய முதல் அறிவுரை சிட்ஃபீல்ட படி. சிட்ஃபீல்டினுடைய திரைக்கதை அமைப்பை வந்து பின்பற்று, 3 ஆக்ட் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான். என்னை கேட்டா நான் சிட்ஃபீல்ட படிக்க வேண்டாம்னு சொல்றேன். ஏன்னா சிட்ஃபீல்ட் திரைக்கதை ஆசிரியர் தான், ஆனா அவர் சினிமாவில் வேலை பார்த்தவர் அல்ல. எந்த புகழ்பெற்ற இயக்குனரிடமும் அவர் இணைந்து பெரிய திரைப்படத்தை உருவாக்கியவர் அல்ல. அவர் திரைக்கலையை கற்பிக்கக்கூடிய ஒரு பள்ளியில வேலை பார்த்தவர். திரைக்கலையை பத்தி ஆராய்ந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகமே கூட 50 வருஷம் பழமையான புத்தகம். இப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. ஆனால் அது ஏன் எல்லா பல்கலைக்கழகங்கள்ல, திரைப்பள்ளிகள்ல
பொது அரங்கங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா வேறு திரைக்கதை ஆசிரியர்களை பற்றியோ திரைக்கதையினுடைய சிறப்புகளை பற்றியோ அதை எழுதுவது எப்படிங்கிறத பற்றியோ புத்தகங்களையோ அவங்க அறிந்திருக்கலன்னு தான் சொல்லுது. திரைப்படங்கள்ல புகழ்பெற்ற நிறைய திரைப்படங்கள்ல பணியாற்றியவர்கள் புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுல இருந்து கற்றுக்கொள்ள முடியாத எதை செட்ஃபீல்ட்ல இருந்து கற்றுக்கொள்வது? உண்மையில செட்ஃபீல்டு அப்படிங்கக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா அவர் காலாவதியாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் காலத்திய சினிமா இன்னைக்கு இல்லை. சினிமாவே இந்த 50 வருடத்துல எவ்வளவு மாற்றங்களை சந்திச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். அதுலயும் குறிப்பாக 2000க்கு அப்புறம் இந்த 24 வருடங்கள்ல சினிமாவில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களை நினைத்தே பார்க்க முடியாது. இந்த யுகத்துக்கு செட்ஃபீல்டு எப்படி பொருத்தமா இருப்பார்? செட்ஃபீல்டு சொன்ன விஷயங்கள் எப்படி பொருத்தமா இருக்கும்? அதனால நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனையா சொல்றேன், செட்ஃபீல்டு வேண்டாம். அப்ப யார் வேணும்? யாரை படிக்கணும்? உலகில் மிகச்சிறந்த 10 இயக்குனர்களை எடுத்துக்கோங்க. அந்த இயக்குனர்கள் யாரும் அவர்களுடைய திரைக்கதையை அவர்களே எழுதல, இணைந்து எழுதியிருக்காங்க. சில நேரம் ஒரு நாவல்ல இருந்து திரைக்கதை எழுதியிருக்கிறாங்க. சில நேரம் 3-4 எழுத்தாளர்கள் ஒன்று சேர்ந்து திரைப்படத்துக்கு எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதிய திரைப்பட இயக்குனர்கள்ல குறைவானவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சொந்த கதையை எடுத்து சொந்த கதையை எழுதி படம் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா எப்பவுமே அவர்கள் ஏதோ ஒரு இலக்கிய படைப்புல இருந்தோ நாவல்ல இருந்தோ செய்தி கட்டுரையில இருந்தோ தான் திரைப்படத்தை உருவாக்குறாங்க. லூயி பினுவல் மாதிரி பெரிய இயக்குனர், அவர் சர்வதேச அளவுல மிக முக்கியமான ஒரு இயக்குனர். அவரோட வேலை செய்த பிரெஞ்சு சினிமாவில் மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஜீன் கிளாடே கேரியர் அப்படிங்கக்கூடிய திரைக்கதை ஆசிரியர் மகாபாரதத்தெல்லாம் கூட நாடகமாக எழுதினார். அவர் எழுதின புத்தகத்தை படிச்சு பாருங்க. இந்த ஜீன் கிளாடே கேரியரோட கமலஹாசன் அவர்கள்லாம் இணைந்து வேலை செய்திருக்கிறார். அவருடைய திரைப்படத்துக்கு ஆலோசனையாளராக பணியாற்றுவதற்கு அழைத்திருக்கிறார். இந்த கேரியர் மகாபாரதத்தை நாடகமாக எழுதினார்னா அப்போ எவ்வளவு பெரிய மேதைன்னு தெரியும். அவர் திரைக்கலையை பற்றி திரைக்கலையினுடைய நுட்பங்களை பற்றி நூல் எழுதியிருக்கிறார். பால் ஷெரடர் மாதிரி டாக்ஸி டிரைவருக்கு எழுதினார் இல்லையா, அந்த பால் ஷெரடர் மாதிரி மார்டின் ஸ்கார்சியோட வேலை பார்த்த கதையை எழுதக்கூடிய எழுத்தாளர்களை நீங்க தேடி படிங்க. அகிரா குரோசவாவுக்கு 10 திரைக்கதை ஆசிரியர்கள் இருந்தாங்க. எல்லாரும் எழுத்தாளர்கள், எல்லாரோடையும் இணைஞ்சுதான் பண்றாரு அவரு. அவருடைய ஒவ்வொரு திரைக்கதை ஆசிரியரும் குரோசவாவோட எப்படி படம் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி திரைக்குறிப்புகளை எழுதியிருக்கிறாங்க, நோட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அந்த திரைக்கதைகளையே படிக்க கிடைக்குது. அப்படி நிறைய திரைக்கதை ஆசிரியர்கள் அவர்கள் நேரடியா எழுதின புத்தகங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் முக்கியம். எல்லாம் தாண்டி ஒரு மொழியினுடைய திரைப்படத்தை உருவாக்குவதில் அதனுடைய பண்பாட்டுக்கு ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. நம்ம பண்பாட்டிலேயே சில கதை சொல்லுகிற முறையும் கதையை வளர்த்தெடுத்துட்டு போற முறையும் உணர்ச்சிகளை கையாளுவதற்குமான விதங்களும் தமிழ்லயே இருக்கு. ஏன்னா தமிழ்ல ஒரு செவ்வியலாக கவிதைக்குன்னு சொல்லி ஒரு இயல் இருப்பது போல கதைக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு கதையை எப்படி தொடங்கி எப்படி முடிக்கணும், எந்தெந்த இடங்கள்ல கதைகள்ல எந்தெந்த விஷயங்களை சேர்க்கணுங்கிறதெல்லாம் நாட்டார் கதை மரபிலேயே இருக்கு. இதை இவங்க அறிந்து செஞ்சாங்களா அறியாம செய்தாங்களான்னு தெரியாது. ஆனா கதையை நீங்கள் பகுத்து ஆராய்ந்தா உங்களுக்கு தெரியும், ஆச்சரியமாக முறையில ஒற்றுமைகளை பார்க்கலாம். அப்படி தமிழ் பண்பாட்டுக்குரிய தமிழ் வாழ்வியல்ல இருந்து உருவான கதைகளை ஒருவர் உருவாக்க முயற்சிக்கும் போது அவருக்கு செட்ஃபீல்டு கட்டாயம் தேவைப்பட மாட்டார். அதுக்கு பதிலாக தமிழ் இலக்கிய படைப்புகளை, சிறுகதைகளை, தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கியமான வரலாற்று புனைவுகளை, கட்டுரைகளை நீங்க படிச்சீங்கன்னா உங்கள் கதைக்கான திரைக்கதைக்கான வடிவத்தை அதுல நீங்க அடையலாம். சுயமாக தமிழ் சினிமா தனக்கான ஒரு திரைக்கதை வடிவத்தையும் அதுக்கான கூறுகளையும் உருவாக்கி கொள்ளணுமே தவிர எங்கோ ஒரு செட்ஃபீல்டு சொன்னாரு, அதுவும் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருங்கிறதுக்காக படிக்க வேண்டாம். நிறைய உதவி இயக்குநர்களிடம் கேட்கறது அப்படின்னா எங்களுக்கு திரைக்கதை எழுத தெரியாதே அப்படின்னு. நீங்க ஒரு சிறுகதையை படிங்க, அந்த சிறுகதையை பிரித்து தனித்தனியாக காட்சி வாரியாக எழுதி பாருங்க. அதிலிருந்து உங்களுக்கே ஒரு திரைக்கதையை உருவாக்குவதற்கான நுட்பம் தெரியும். மற்றபடி திரைக்கதை புத்தகம் படிச்சுதான் திரைக்கதை எழுதணுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்றேன். வாசிப்புல ஒருவருக்கு ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தால் அவரால் நேரடியாக ஒரு திரைக்கதையை நல்ல திரைக்கதையை எழுதிட முடியும். அப்புறம் திரைக்கதையிலிருந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதுங்கிறது ஒரு சவால். நல்ல நாவல்கள் நல்ல படமா ஆயிடாது. நல்ல திரைக்கதை எழுதப்பட்டா அப்படியே உடனே அது வெற்றிகரமான படமா மாறிடாது. அதை திரைக்கதையிலிருந்து படமா மாத்துறதுக்கு ஒரு இயக்குனரும் அவரோட இருக்கக்கூடிய கேமராமேன்ல இருந்து அவங்களோட குழுவினர்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது மிக பெருசு. அப்போ உங்க திரைக்கதை அவர்களுக்கான ஒரு வரைபடமாக இருக்கணும். அந்த வரைபடத்திலிருந்து தான் வீட்டை உருவாக்கணும். ஆனா அப்படியே வரைபடத்துல இருப்பது போலவே உருவாக்கிட மாட்டோம். உருவாக்க மேம்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்படி திரைக்கதையில் மேம்படுத்தப்பட்டே இருக்கும்.
வசனம் எழுதுவது அப்படிங்கக்கூடியது அநேகமாக நான் அறிந்த வரைக்கும் நிறைய நாடுகளில் வசனம் எழுதுறவர்னா ஒன்று கிடையாது. திரைக்கதை ஆசிரியர் தான் கதாபாத்திரங்களை காட்சிகளை எழுதும் போது வசனத்தையும் எழுதுறார். நாடகத்துல தான் வசனம் எழுதுறவர் இருந்தாருங்கிறதுனால அதே வேலை இன்னும் தொடருது. ஆனால் இங்கே இருப்பது, இங்கே தேவைங்கிறது திரைக்கதை ஆசிரியர்கள் தான். அவர்கள் திரை அமைப்பையும் எழுதுவாங்க, வசனத்தையும் எழுதுவாங்க. 2 பணிகளும் இணைந்துதான் செய்ய முடியுமே தவிர பிரித்து செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க கொஞ்ச காலத்துக்காவது சிற்பிகளை விட்டு நகர்ந்து புதிய திரைக்கதை ஆசிரியர்களை தேடுங்க, திரைக்கதைகளை படிங்க, அவர்களிடமிருந்து உங்களுக்கான பாணியை உருவாக்கிக்கோங்க. பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பு மதராஸ் எப்படி இருந்தது? இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை அப்படிங்கக்கூடியதும் வரலாற்றில் இருக்கக்கூடிய சென்னைங்கிறதும் ஒன்று இல்லை. சென்னை இதுக்கு முன்னாடி மதராஸா இருந்தது, மதராஸ் பட்டணம்னு இருந்தது. இதை பிரிட்டிஷ்காரங்க விலைக்கு வாங்கி இங்கே ஒரு கோட்டையை கட்டினாங்க, இந்த நகரத்தை பிரிட்டிஷ்காரங்க ஆண்டாங்கிறது பிரிட்டிஷினுடைய வரலாற்றில் சென்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். உண்மையே இந்த சென்னையினுடைய வரலாறுங்கிறது இவர்கள் சொல்வது போல 300 ஆண்டு கால வரலாறு தானா இல்லை. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியும் சென்னை இருந்தது, ஆனால் இந்த இருக்கக்கூடிய நகரமாக இல்லை. மாறாக சின்னஞ்சிறு கிராமங்களாக ஒரு திருவான்மியூர், திருவொற்றியூர், மயிலாப்பூர் அப்படிங்கிற சின்னஞ்சிறு சிறு ஊர்கள் கொண்டதாக சென்னை இருந்தது. இணைக்கப்படலை. இந்த கடற்கரை பகுதியும் கூட இவ்வளவு நீண்ட பெரிய கடற்கரையாக இருந்ததே தவிர இந்த நகரத்தினுடைய கடற்கரை என்பது போல இல்லை. இதை பிரிட்டிஷ்காரங்க தன்னோட வணிக நோக்கத்துக்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்த பிரிட்டிஷ்காரங்க வாங்கிய முதல் சொத்து அப்படிங்கக்கூடியது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அவர்கள் கட்டிய கோட்டை தான். இந்த இடத்தை தான், அதை தான் முதலாக அவர்கள் விலைக்கு வாங்கினாங்க. இங்கு இருந்துதான் அவர்களுடைய காலை ஊன்றி இந்தியா முழுவதும் ஆட்சி செய்ய தொடங்கினாங்க. ராபர்ட் கிளைவ் வந்ததிலிருந்து பிரிட்டிஷ் கலோனியலினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு மையமாக கல்கத்தா இருந்தது, சென்னை இருந்தது. அன்றைக்கு அவர்கள் இந்த மதராஸை உருவாக்கும் போது ஒவ்வொரு பகுதியாக பிடிச்சு ஒவ்வொரு பகுதியாக விலைக்கு வாங்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு நகரமாக இதை உருவாக்குனாங்க. இந்த நகரம் அப்படிங்கக்கூடியது அவர்களுக்கு ஒரு வணிக மையமாகவும் இருந்தது, பண்பாட்டு மையமாகவும் இருந்தது. ஆனால் இந்த நகரத்தை அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னாங்கன்னா, ஒரு வகையில அவர்களுடைய பண்பாட்டினுடைய எல்லா விஷயத்தையும் இங்கே அறிமுகப்படுத்தினாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. நாம ஒரு சென்னை தினத்தை கொண்டாடும் போது அந்த சென்னை தினத்துல பிரிட்டிஷ்காரங்க கட்டின கட்டிடங்கள் என்ன, அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் பார்க்கறதோட இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் என்ன செய்தாங்க, இந்த நகரத்திலிருந்து என்ன எடுத்துட்டு போனாங்க, அவர்கள் செய்த நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு பொது விவாதத்துக்கு உரையாடலுக்கு வைக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா வரலாற்றில் வரக்கூடிய அந்த சின்ன ஊர் இருக்கு இல்லையா, சின்ன கடற்கரை, அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவ குடியிருப்புகள், அந்த கடற்கரையில் இறங்கிய இந்த பிரிட்டிஷ்காரங்க அவர்கள் உருவாக்கின கோட்டை கொத்தளங்கள், அவர்கள் மேற்கொண்ட பணிகள். இப்போ இந்த நகரத்துக்கு உள்ளாடி இன்னொரு நகரம் இருக்கு, காலம் வெவ்வேறு அடுக்குகளை இந்த நகரத்துக்கு உருவாக்கி இருக்கு. இந்த தலைமுறைக்கு அந்த அடுக்குகள் தெரியாது, நகரத்தினுடைய வரலாறு தெரியாது. நீங்க ஒரு வீதிக்கு போனீங்கன்னா அந்த வீதியினுடைய பெயர்களை பாருங்க, அந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நினைவுகள்ங்கிறது இந்த வரலாற்றினுடைய நினைவுகள் தான். இவ்வளவு பெரிய கடற்கரைக்கு போகிற எல்லாருக்குமே இந்த கடற்கரை சாலையில நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், காந்தி பேசினதுல இருந்து, பாரதி பேசினதுல இருந்து, திலகர் வந்ததுல இருந்து, சுதந்திர போராட்டத்தினுடைய மையமாக இருந்ததுல இருந்து எல்லாமும் இருக்கு. இப்போ பழைய இந்த சென்னை அப்படிங்கிற இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய அந்த பழைய கிராமத்திலிருந்து சென்னை வருவதற்கான வரலாற்றில் நடந்த விஷயங்கள் ஏராளமா இருக்கு. உண்மையில் சென்னையை பற்றி இன்னும் விரிவாக நூல் எழுதப்படலைன்னு தான் சொல்லுவேன். 3-4 நல்ல நூல்கள் வெளியா இருக்கு. ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக்கிட்டு அந்த பகுதியினுடைய வரலாற்று ஆய்வை மேற்கொண்டு அந்த வரலாற்று ஆய்வுல இருந்து எப்படி இந்த சென்னை உருவானதுங்கிறத சொல்றாங்க. முன்னாடி முத்தையா அவர்கள் அப்படி புத்தகம் எழுதினாரு, இப்ப ஸ்ரீராம் அப்படி புத்தகம் எழுதியிருக்கிறாரு, அசோகமித்திரன் சென்னையை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, நரசையா எழுதியிருக்கிறாரு. இப்படி நான் அறிந்த வரைக்கும் ஒரு 7-8 புத்தகங்கள் சென்னையை பற்றி, சென்னையோட வரலாற்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் விரிவான, குறிப்பாக இந்த நகரத்தினுடைய பண்பாட்டு வரலாறையும் சமூக வரலாறையும் இணைத்து இந்த நகரத்தில் நடந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத பற்றி விரிவாக எழுதலை. இலக்கியத்துல நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க மௌனி கதையில பார்த்தீங்கன்னா, மௌனி கதையில வரக்கூடிய கடற்கரை காட்சிகள் வேற, கோபாராவனுடைய கதையில வரக்கூடியது வேற,
வெங்கட்ராமுடைய கதையில் வரக்கூடிய சென்னை வேற, அசோகமித்திரன் காட்டுகிற சென்னை வேற, நான் பார்த்த சென்னை வேற, நான் எழுதின சென்னை வேற. என்னுடைய யாமம் அப்படிங்கக்கூடிய நாவல் இந்த சென்னை நகரத்தை மையமாக கொண்டது தான். ஆனால் இதை நான் வரலாற்று நாவலாக எழுதினேன், நுண் வரலாற்று நாவலாக எழுதினேன். ஒரு அத்தர் தயாரிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய கதையை தொடங்கி இந்த நகரமும் ஒரு வாசனையும் ரெண்டும் ஒன்றா உருவான வளர்ந்த வீழ்ந்த கதையை தான் யாமம் எழுதியிருக்கிறேன். அப்படி பார்த்தா பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியும் இந்த ஊர் இருந்தது, மக்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு நகரவாசிகளாக இல்லை. இந்த முகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சென்னையினுடைய முகம்ங்கிறது காலனியத்தால் உருவாக்கப்பட்ட முகம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகரினுடைய வளர்ச்சிக்கு பலரும் பங்களித்திருக்கிறாங்க. இது ஒருவருடைய உழைப்பால் இந்த நகரம் இந்த இடத்தை அடையலாம். வெவ்வேறு ஊர்களில் இருந்து வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க, வெவ்வேறு பின்புலத்தை சேர்ந்தவங்க இந்த நகரத்துக்கு தன்னோட பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக இலக்கியம், கலை, அரசியல்ல பார்த்தீங்கன்னா சென்னை நகரத்திலிருந்து உருவாகி இதற்கு பங்களித்தவர்களை விட வெளியிலிருந்து பங்களித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். நீங்க எப்போ சென்னையினுடைய எங்கே போனாலும் இங்க இருக்கக்கூடிய சிலைகளை, அந்த வீதியினுடைய பெயர்களை, அங்க இருக்கக்கூடிய பழைய கட்டடங்களை பாருங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு மௌனத்தில் உறைந்து போயிருக்கு. அதை மீட்க வேண்டியது நம் எல்லோருடைய பொறுப்பு. தேசாந்திரி பதிப்பகத்தின் புதிய முயற்சியாக எஸ்ராவிடம் கேளுங்கள் என்கிற தொடரை ஆரம்பித்து உள்ளோம். இதில் நீங்கள் பங்கு பெற desandri@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயரை குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை அனுப்பலாம், அல்லது எங்களது சமூக ஊடக பக்கங்களின் வழியாகவும் அனுப்பலாம்.